ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட்டு பாஸ் மதிப்பெண் காமனாக அனைவருக்கும் 50 என அறிவிப்பது குறித்து அரசினுடைய கொள்கை முடிவு குறித்து வெளியே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தகவல், மகிழ்ச்சி செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அது என்னங்கிறத பற்றி தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த டெட்டு பாஸ் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் டெட் எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அதை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெட்டு தேர்ச்சி மதிப்பெண்களை ஆசிரியர்கள் குறைக்கணும்னு கேட்குறாங்க. இது குறித்து தமிழக அரசு என்ன பதில் சொல்லுது அப்படின்னு விளக்கம் கேட்டாங்க. அதுக்கு தமிழக அரசு சார்பில் வந்து என்ன ஆஜராகி என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, நாங்களே டெட்டு பாஸ் மதிப்பெண்களை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கிறோம். அரசு வந்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளது. டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைப்பது குறித்து அரசு கொள்கை முடிவு எடுக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வகையில் வருகின்ற 24ஆம் தேதி, ஜூலை 24ஆம் தேதி அரசு தன்னுடைய கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்று வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒவ்வொரு நாளும் துறை சார்ந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு துறை என்ற விகிதத்தில் இந்த மாதம் முழுக்க நடக்கும். அடுத்த மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான தகவல் வந்து வெளியே இருக்குது. அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 2 டைம் ஆலோசனை கூட்டம் நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ அந்த 2 டைமில் நடந்த ஆலோசனை கூட்டத்திலே முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்கங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. மேலும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், முக்கிய கல்வி அதிகாரிகள் மற்றும் கல்வி ஆலோசகர்கள் எல்லாமே கலந்து கொண்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு மக்களோட கோரிக்கை என்ன, மக்கள் என்ன மாதிரியான ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் அரசு வந்து தன்னுடைய கொள்கை முடிவை வந்து எடுப்பாங்க. அவங்களே அப்படி எடுத்துகிட்டு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு 50 மார்க் வேணும், 40 மார்க் வேணும்னா உங்கள் டெட்டு பாஸ் மார்க்கை வந்து இஷ்டத்துக்கு வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது, நீதிமன்ற உத்தரவு இருக்குது, மற்ற ஸ்டேட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் டெட்டு பாஸ் மதிப்பெண் 50 அப்படிங்கிறது பாசிபிளாக நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது டெட்டு பாஸ் மதிப்பெண் 50 என்பது பாசிபிள் தான். சரிங்களா? வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கொள்கை முடிவும் எடுக்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியே இருக்குது. கொள்கை முடிவு எடுத்துட்டாங்கன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ மார்க்குன்றது இன்னும் தெரில. 50 வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 60 மார்க் இருக்குது. இப்போ எல்லா கேட்டகரிக்கும் 50 கேட்குறாங்க. ஏன்னா தெளிவாக வந்து ஆசிரியர் சங்கம் வந்து கோர்ட்லேயும் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கோரிக்கை வச்சிட்டாங்க முதல்வருக்கு. எக்ஸாம் முடித்த உடனே வெளியே வந்தோடனே எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு கிரேஸ் மார்க் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிஷ்னல் மார்க் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மூவும் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால் அந்த கொள்கை முடிவு எடுக்கும்போது ஆசிரியர்களோட கோரிக்கையை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஆசிரியர் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பாஸ் மதிப்பெண்களை 50ஆக குறைக்க வேண்டும். இப்போது 75 இருக்குது. பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரிக்கு 75ஆகவும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60ஆகவும், ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண்களாகவும் இருக்கிறது. ஸோ இதை அனைவருக்கும் 50 அப்படின்னு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெட்டில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரெக்வஸ்ட்டாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும் இவங்க வைக்கல. அது இல்லாமல் இன்னும் ஸ்பெஷல் மார்க்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அந்த மார்க் இந்த பாருங்க எப்படி ஒரு 20 மார்க் அவங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் ஒரு 30 மார்க் அவங்க எடுத்தாங்கன்னா போதும், டெட் தேர்வில் வந்து தேர்ச்சி அடைஞ்சிடலாம். இதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வயசாகிடுச்சு, மெமரி பவர் குறைஞ்சிச்சு அப்படின்னு பல ரீசன் சொல்லியிருக்கிறாங்க. அரசு இதெல்லாம் கன்சிடர் பண்ணுமா, என்ன கொள்கை முடிவு எடுக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் வழியாக சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.